ஹாய் நண்பர்களே! இந்த கொட்ட வெயில்ல நல்லா கூலா நம்ம வந்து ஒரு டெசர்ட் மாரி எடுத்து சாப்பிட்டா எவ்வளோ நல்லாயிருக்குங்க. ஆமாங்க. இது ஒரு பாயாசம் தான். ஆனா அவ்வளோ ஹெல்த்துக்கு வந்து பாடி வந்து அவ்வளோ ஒரு கூல் தன்மை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இத வந்து அதிகமா வந்து ஃபெஸ்டிவலுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. நெறைய பேருக்கு தெரியாதுங்க. இது வந்து ஒரு பாடி கூல் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க அது எப்படி பண்ணுறது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த பைத்தம் பருப்பை வந்து கொஞ்சமா வந்து வெயில்ல நல்லா காய வச்சுட்டு, அத வந்து நல்லா வெயில்லயே நம்ம சூடாக்கிட்டோம்னா போதுங்க. அத அப்படியே நல்லா கழுவி குக்கரில் போட்டுடலாம். விசிலு 3 விசிலுக்கு அப்புறமா இறக்கி வச்சுட்டு நல்ல ஒரு பேஸ்ட் தன்மை மாரி கிண்டி வச்சா போதுங்க. ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா, நல்ல வெல்லம் 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கிட்டு, நல்லா கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு நல்லா கரைச்சி வச்சு எடுத்துக்கலாம். அந்த கரைச்சி வச்சது இந்த பைத்தம் பருப்பில் நல்லா ஒரு பேஸ்டான பக்கம் இருக்குது பார்த்தீங்க, அதில் வந்து நம்ம எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா ஒரு கிண்டுனா நல்ல ஒரு வாசனை வரும். கம கம கமன்னு வாசம், ஸ்வீட் வாசனை நல்லா வருங்க நம்மளுக்கு. இது வந்து கொஞ்ச நேரம் கிண்டணும். அப்புறமா வந்து தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பால் ஒரே ஒரு பால் தாங்க. அந்த பால் மொத்தமாக எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கிண்டிகிட்டே இருங்க. அது தனியாக ஒரு சைடு வச்சுருங்க. ஒரு சைடில் தேங்காய் கொப்பரையை எடுத்துகிட்டு நல்லா நைஸாக கட் பண்ணிட்டு நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துருங்க. அது கூட முந்திரி திராட்சை போட்டு வறுத்து எடுத்துருங்க. இதெல்லாம் போட்டுட்டு இந்த பருப்பு நல்லா வேகிற டைமில் தூக்கி மேலே போட்டுட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசனை வரும். இது கூட வந்து முக்கியமாக வந்து கொஞ்சமாக வந்து நல்ல ஒரு வாசனை வர டைமில் ஏலக்காவும் கொஞ்சமாக வந்து கற்பூரம், இந்த வந்து லட்டுக்கு போடுறதுங்க, அது யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்.